சிலுவையிலே இயேசு மரிக்கும்போது ஒரு எழுதி வைத்த அந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் என்ன இருக்கிறது என்பதை இதை தியானித்தால் தோமாவுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் ஆழமாக இப்போ சிந்திக்க இருக்கிறோம். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் வாசிக்கிறேன். அதிலே சிலுவையில் எழுதப்பட்ட அந்த வாக்கியம் யெஷுவா ஹா நசராய் வே மெலேக் ஹா யகுதாயும். அந்த மொத்த சென்டென்ஸில் 4 வார்த்தைகளோட முதல் எழுத்து தான் மேன்மைப்படுத்தி அது எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு அந்த வார்த்தையோட முதல் எழுத்த யெஷுவா, அதனுடைய முதல் எழுத்து யோத். அடுத்தது ஹா நசராய், அதுனா ஹே. அதுக்கு அடுத்தது வே மெலேக், வேனா வவ். அடுத்தது ஹா யகுதாயிம். அந்த ஒவ்வொரு எழுத்தும் சேர்த்த ஒரு வார்த்தையோட முதல் எழுத்துக்களை சேர்த்தா யுத் ஹே வவ் ஹே. அதுதான் யாவே யெகோவா அப்படின்னு பிதாவை குறித்து இயேசுவை குறித்து சொல்லுற யாவேங்கிற அந்த எழுத்து. அது இப்போ நம்ம அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம்னா, யெஷுவா கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டில் யெசுவான்னு அர்த்தம். யெசுவா இங்கு சிலுவையிலே தொங்கிக் கொடுக்கிற அந்த யெசுவா ஹா நசராய், நசரனாகிய இயேசு. நசர் என்றால் கிளைன்னு, தாவீதின் கிளை. நசர் வே மெலேக், மெலேக் என்ன கிங்னு அர்த்தம். அவர் கிங். யாருடைய கிங்னா ஹா யகுதாயும், யூதர்களின் ராஜா அப்படின்னு உள்ள வார்த்தையோட 4 வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்துடைய முதல் எழுத்து தான் யுத் ஹே யாவே அப்படின்னு மேலே எழுதி வைத்தார்கள். அப்போ அந்த யாவே என்கிற எழுத்தினுடைய இதுதான் பிதா தம்மை குறித்து எகிப்தில் பார்வோனுடைய, அதாவது அங்கே உள்ள மக்கள், இஸ்ரேல் மக்கள் கேட்டா நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு முட்செடியிலே ஆண்டவர் மோசைக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனுடைய அந்த வார்த்தை தான் இது. முட்செடியிலே தெய்வம் மோசைக்கு வெளிப்படுத்தின அந்த வார்த்தை தான் யாவே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு. அதுல 3 காலங்களையும் பற்றி அந்த ஒரு வாக்குல நாம் புரிந்து கொள்ள முடியும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்றது அந்த யாவே என்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. இப்போ ஹேயோ ஹே, ஹேயோ ஹேனா ஹி வாஸ் நேற்று, ஹே வவ் ஹேனா இன்று, யோது ஹே யோது ஹே அப்படின்னா என்றென்றைக்கும் பின்னாடி. அப்ப இந்த வார்த்தை தான் நேற்றும் என்றும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தை குறித்த வார்த்தை. அப்போ இது சிலுவையில் அறையப்பட்ட இதே கிறிஸ்துவுக்கு மேல் எழுதப்பட்ட இதே விலாசம் தான். அவர் எழுதின உடனே பிலாத்து எழுதி வைத்த உடனே அங்குள்ள வேத பாரகர் பிரதான ஆசிரியர்கள் சேர்ந்து அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியும். இது யெகோவா அப்படின்னு சிலுவையில் அறையப்பட்டவர் யெகோவான்னு எழுதியிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்ததுனால அதை எடுக்க சொன்னார். அவன் முடியாது, நான் எழுதுனதுன்னு சொல்லிடுவோம். அப்போ இது ஒரு ரகசியம். எப்படின்னா, சிலுவையில் கிறிஸ்து அறையப்படும் போது அவருடைய சரீரத்துல இந்த தழும்புகள், இந்த வார்த்தை தழும்புகளாய் மாறிவிட்டது. அவருடைய யோதுனா கை, கிறிஸ்துவின் கை. அடுத்தது ஹே என்ன ரெவலேஷன்னா வவ் ஹை,
வவ்வுன்னா ஆணி, ஆணி கொண்டு அடிக்கப்பட்ட தழும்பு உடையவர் என்ன படுத்திருக்கார் அப்படின்னா, காணப்படாத தெய்வம் சிலுவையில் காண்கிறவராய் அறையப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். இப்போ இது யூதர்களுக்கு, அதாவது எபிரேய பாஷை தெரிஞ்சவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்றவர்களுக்கு புரியாது. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்படும் முன்பு அவருடைய சீஷர்களுக்கு ரபாய் அப்படின்னா போதகராக தான் தென்பட்டார். போதகராக தான் அவங்க இருந்த வெளிப்பட்டார், அவங்க போதகர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை வந்து பார்க்க வரும்போது தோமா மாத்திரம் இல்லை. அப்போ தோமா இல்லாததுனால அப்புறம் அடுத்த முறை வரும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடி தோமா சீசர்களை பார்த்து இயேசு தரிசனமானார்னு சொல்ல கேட்டுட்டு, நான் நம்ப மாட்டேன், அவர் கையில் உண்டான தழும்புகளில், ஆணிகளால் உண்டான தழும்புகளில் என் விரலை விட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் திரும்பி இயேசு அவனும் இருக்கும்போது வந்து அவன்கிட்ட சொல்லுவார், தோமாவே, என் கையில் ஆணிகளால் உள்ள தழும்பை உன் விரலை போட்டு பாரு, என்னுடைய மார்பில் இருக்கிற அந்த தழும்புகளையும் பாரு, கை வச்சு பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் எபிரேய மொழி தெரிஞ்சதுனால அவன் உடனே அவரை ரபாய்னு கூப்பிடல, பிதாவே அப்படின்ட்டான். பிதாவுடைய அடையாளம் கிறிஸ்துவ மேல வந்துவிட்டது. பிதாவும் நீயும் ஒன்னா, நீயும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொன்னதுனால உன்னை கொல்லுவோம்னு கொன்னாங்க. இப்போ அந்த பிதாவும் புத்திரனும் ஒண்ணுங்கிறது அவன் சரீரத்தில் அடையாளமா ஆனதுனால அவரை பிதாவோட புத்திரன் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அடையாளத்தை அவர் மேல சுமந்து கொண்டார். அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆழம். அது வரைக்கும் அவரை பிதாவுடைய புத்திரன்னு சொன்னதுக்காக அவரை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அடித்தவங்க இப்ப இந்த கையில இருக்கிற தலைமுறையோட பார்க்கும்போது அவங்க கதறி அழுவாங்க. இதுதான் அவர் வெளிப்படுத்துற சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அவரை குத்தினவர்களும் நோக்கி பார்ப்பார்கள், யூதர்கள் அவர்களை பார்த்து பயப்படுவாங்க. அப்ப நம்ம அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கொன்னது பிதாவுடைய புத்திரனை தான். அதுதான் அந்த தழும்பு, யோத் ஹே, கையில ஆணிகளால் உள்ளது. அதுதான் மெயின் காரணம். கைனா யோது, வவ்வுன்னா ஆணி. கையில ஆணி கொண்டு அடித்தது தான் பெரிய ஒரு அடையாளம். இப்ப இது எப்படின்னா, தெய்வத்தை மனுஷன் வேற எக்காரணம் கொண்டு அவரை பனிஷ் பண்ணவோ அவரை பிடிச்சு உலகத்துல வைக்கவோ முடியாது. ஏன்னா அவர் இன்விசிபிள். அவரை எந்த வகையிலும் மனிதனும் அவரை சேரவே முடியாது. நமக்கு தெய்வத்தோடு சேர்க்கிறதுக்கு ஒவ்வொரு வழியும் கிடையாது. கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தான் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியால், சிலுவை பரியந்தம் என்றால் நம்மளை விட தாழ்வாய், நாம் பாவம் செய்து பாவியா இருக்கிறோம். அவர் எல்லாருடைய பாவத்துக்கு சுமக்கிறதுக்காக வந்த ஒரு ஆட்டுக்குட்டியா வந்தப்போ அவரை மனுஷ ஜாதிகளில் மிகவும் தாழ்மையானவராய் தன்னை தாழ்த்தும் போதுதான் நாம் அவருக்கு மேல பாவத்தை சுமக்க முடியும். சுமத்துகிறது எப்படின்னா, ஆணி கொண்டு அவரை அடிக்க முடியும். அடிச்சாதான் அவர் நமக்காக ரத்தம் சிந்துவார், நமக்காக நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். வேறு எந்த வகையிலும் கிறிஸ்துவை, தேவகுமாரனை நாம் நெருங்க முடியாது. அவரை நாம் சேரவே முடியாது. இந்த ஆணி ஒரு நம்முடைய இந்த எபிரேய பாஷையில ரெண்டு சிக்னிஃபிகண்ட் எழுத்துக்கள் தான் உண்டு. ஒன்று யோத், இன்னொன்று பவ். இந்த நம்ம வாசிக்கிற, நம்ம படிக்கிற எல்லாம் ஒவ்வொரு ஆலர், டவ்,
கிமல் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் 2 லெட்டர்களால் ஆனது. ஒன்று யோத், இன்னொன்று வவ். யோதுன்னா கடவுள், வவ்னா மனுஷன். அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து அவரை கையில் ஆணி அடித்தாதான் அவரை நிறுத்தி வைக்க முடியும், அவரை ஸ்டாப் பண்ண முடியும், அவர் மேல் நம்முடைய பாவத்தை சுமக்க முடியும். இது ரகசியம். இது தெரியாததுனால தான் அவர்கள் யூதர்கள் அவரை பரியாசம் பண்ணி அதை செய்ய விடாம அவரை தடுத்தார்கள். ஆனால் அவர்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது வரைக்கும் பிதா பார்த்து கொண்டிருந்தார். காரணம், அவருக்கு தெரியும் ஆணி கொண்டு இவரை அடிக்காம இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவரை பூமியிலே பாவத்தை சுமக்க வைக்க முடியாது. அதனால இந்த யோத் கை, நெயில், வவ், இது 2 முக்கியமான காரியம். அப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா எழுத்துக்களும் யோத் அதுல இருக்கும், வவ்வு இருக்கும். கடவுளுடைய ரெப்ரசன்டேஷனும் மனித ரெப்ரசன்டேஷன் சேர்ந்தது தான் ஒவ்வொரு எழுத்தும். இப்போ இது நம்ம எப்படி ஆண்டவர் வெளியிடுவதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை மோசே மூலம் உண்டாக்கி வச்சுட்டு, அப்போ அதை ஒவ்வொரு இடத்திலும் ஆணி கொண்டு அந்த கூடாரத்தை அடித்து உறுதிப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா பிதா அதுக்குள்ள வந்து அவர்களுக்கு தரிசனம் கண்ணம் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தும் பிதா அதுல வந்தாலும் அவரால் பெர்மனண்டா அவர்களோடு இருக்க முடியாது. பிதா வந்து மேகத்துல வந்து அவர்களோடு பேசுவார், அவர்கள் மோசையிட பேசிட்டு அதுக்கப்புறம் அவரால் அங்கே இருக்க முடியாது, போய்விடுவார். அப்படி தான் ஆண்டவர் எனக்கு நான் வசிக்கத்தக்க கூடாரத்தை எப்படி உண்டாக்குவீர்கள் ஆண்டவர் கேட்டார். இப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை குமாரனை கையில ஆணை கொண்டு அடித்தால்தான் அவரு கீழே நம்மோடு இருப்பார், நாம் அவரோட சேர முடியும். இது பெரிய 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 ரகசியம். இப்போ அப்படிப்பட்ட காரியம் சிலுவையில நடந்தது. அப்ப அதை தோமா அவனுக்கு இது வெளிப்படுத்தி கிட்டதுனால அவன் அந்த பிதாவாகிய தெய்வத்தினுடைய சாயல் இவருக்கு மேல இருக்கான்னு தெரிஞ்சதுக்காதான் யோதுல நான் கைவிட்டு பார்ப்பேன், கையில விரல் விட்டு பார்ப்பேன், ஆணி போயிருக்கணும் அப்படின்னு உறுதியா சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இது பிதாவும் புத்திரனும் சேர்ந்த கூட்டாய்மை, இது பிதாவோட அடையாளம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவன் பிதாவே அப்படின்னு சரண்டர் ஆகும். இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகுதான் மற்ற சீசர்களும் புரிய ஆரம்பித்தார்கள். பிதாவும் புத்திரனும் ஒன்னா இருந்தாதான் ஜீவன். பிதாவோடும் புத்திரனோடு உள்ள பந்தம், ஃபெலோஷிப் தான் நம்ம அதுல அவரோட சேர முடியும்ன்ற பெரிய ரகசியத்தை தோமா பெற்றான். அதனால நம்ம இந்தியாவுக்கு கிபி 55 ஆண்டவர் தோமாவை அனுப்பி வச்சிட்டாரு. இந்த ரகசியத்தை அவர் தோமா வெளிப்படுத்தும் போது யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளாம அவரை இந்த ரகசியம் வெளிவராதபடி கொண்டு போட்டார்கள். அது தேவன் பிதாவாய் அவருக்கு வெளிப்படுத்த ரகசியம் சபைகளுக்கு வெளிப்படவில்லை. அதற்கு அந்த தோமா கொண்டு வந்த சுவிசேஷத்தை ரோமன் கத்தோலிக்கர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சபையில் அங்கமாய் அவரை சேர்த்து விட்டு இந்த ரகசியத்தை மூடி வைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ரகசியம் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட அவர் வந்து கால் விதித்திருக்கிறார். அறப்பள்ளி ஆஃப் பள்ளின்னு ஒரு பள்ளி திருவாங்கூரில் இருக்கு, அதுவும் அவர் கட்டினது தான். அப்போ இந்த இடத்துல அவர் கொண்டு வந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டது. ஆண்டவர் பிதாவும் புத்திரனும் ஒன்றாக இருக்கிற இந்த ரகசியம் மறைக்கப்பட்ட கொல்லப்பட்ட இத இடத்துல நம்மை கொண்டு பிதாவையும் புத்திரனையும் வெளிப்படுத்தி கொண்டு வர போகிறார். இதுதான் ரகசியம். இந்த ஊழியம் மறுபடியும் தோமாவோட ஊழியம் போல மாறி அநேகர் இதுல ரட்சிக்கப்படுவார்கள். யார் இது அவரை கொன்றார்களோ அந்த வம்சத்தால் தேவனை அறிந்து கொள்வார். அதற்கு நாம் காரணமாயிருப்போம். அதற்கு நாம் இந்த யாவே இயேசுவின் மேல் உள்ள தழும்புகளுக்கு பாத்திரமாக உள்ள அவருடைய சரீரமாக பாகமாய் மாற வேண்டும். அதுதான் நபான்.
அபான் நம்ம இயேசு அபானாய் மாறும்போது அந்த மாமிசமும் எலும்பும் உள்ள சரீரத்துல அவருக்கு தழும்புகள் இருந்தது. அது பிதாவையும் புத்திரனையும் சேர்த்த தழும்பு. அவரு அந்த தழும்பு இல்லாமல் இருந்தா இயேசுவா தான் இருந்திருப்பாரு. பிதாவை அவரை சேர்த்த அந்த கூட்டாளி எலோகிமாய் அவரை வெளிப்படுத்தவோ ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணவோ முடியாது. பிதா தன்னுடைய நிலைப்பாட்டை காணப்படாத தெய்வம் காண்கிற இயேசுவின் மூலமாய் தெய்வமாய் இயேசு பிதாவையும் புத்திரனையும் உள்ளடக்கிய காம்பினேஷனாய் வெளிப்பட்டார். அதுதான் தோமாக்கு கிடைத்தது. அதே அந்த சுவிசேஷத்தை நாம் உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். இது அநேக இடங்களிலே மறக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன புதிதாக ஊழியங்கள் பேர்ல ஒன்லி ஜீசஸ் ஒன்லி ஃபாதர் இருக்கு. ஒன்லி ஜீசஸ் அப்படின்னா தழும்பு உள்ள ஜீசஸ நாம் வணங்க முடியாது. ஒன்லி ஜீசஸ் அப்படின்னா தழும்பு இல்லாத ஜீசஸ். தழும்பு இல்லாத ஜீசஸ் ஒன்லி யா ஹே ஒன்லி ஹே அப்படின்னா நாம் ஏவாள மாத்திரம் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்லி பிதா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அப்ப அப்படின்னா அதுல யோத் அப்ப ஆதாம மாத்திரம் நம்ம அங்கீகரிப்போம். ஏவாள உள்ள ஆதாம நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. இப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் தேசத்துல வர காரணம் அவர்கள் பிதாவையும் புத்திரனையும் அறிந்தவர்கள் இந்த சத்தியம் அறியாததினால். இப்ப நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவுடைய அச்சு அடையாளங்கள் குமாரனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம இன்னும் ஆழமா போனா பயங்கர அதிசயம். எப்படின்னா ரெவலேஷன்ல முதல் அதிகாரத்துல பிதாவையும் புத்திரனையும் சேர்ந்த ஒரு வெளிப்பாடாய் யோவான் பார்ப்பான். அவன் அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் தியானிப்போம். இப்போது அது மாத்திரம் உங்களுக்கு போதும். அப்ப பிதாவை காண்கிறான். தலை தங்க மயிரானவர், கண்கள் புறா கண்கள் அப்படின்னு அந்த அவர் கண்ட காட்சியை வெளிப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல பிதாவும் வருகிறார், புத்திரனும் வருகிறார். அது முடிந்த உடனே இவர் மரித்தவனை போல மயங்கி விழுந்துருவார். யாரு? யோவான். அதுக்கு அப்புறம் இயேசுவை குறித்து எழுதப்பட்ட இடங்களில் எல்லாம் அடிக்கப்பட்ட குட்டியாய் காண்பிப்பாங்க. அவருக்கு தெரிவார் உண்மையான அவருடைய தேஜஸ்ல உள்ள அந்த பரலோக தேவ பிரசன்னத்துல அவரை கண்டா. அதுக்கப்புறம் யோவானாலும் பார்த்துட்டு இருக்க முடியாது, மயங்கிடுவான். அவன் மாமிசத்தில் அல்ல, அவனோட ஆவியில போய் பார்த்த பிறகு அவனுக்கு தாங்க முடியாத அவ்வளவு மகத்துவம். ஆனால் அவன் பார்க்கிற மாதிரி இருக்கிற ஒரே அடையாளம் இப்ப சிலுவையில நம்ம இப்ப பார்த்தோமே, நம்ம உயிர்த்தெழுந்த அந்த சரீரம் மாமிசமும் இரத்தமும் மாமிசமும் எலும்பும் உள்ள கையில் ஆணியால் உள்ள அந்த தழும்புள்ள கிறிஸ்துவை அதனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடிக்க அவனுக்கு காண்பிப்பாங்க. அப்ப நாம் நம்முடைய இயேசுவை பார்க்க முடியும். பார்த்து அவரோடு உறவாடணும்னா இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் பிதாவும் புத்திரனும் சேர்ந்த ஒரு என்டிட்டியாய் பார்த்தால்தான் நம்ம அவரோடு பேச அவரோடு கூட முடியும். அதனாலதான் யோவான்ல அநேக இடங்கள்ல பிதாவையும் புத்திரனையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. பிதா இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்ததை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு பயங்கர டீட்டெயிலா எழுதி வச்சிருப்பாரு யோவான். பிதாவையும் புத்திரனையும் உடைய அந்த வெளிப்பாடை ஆண்டவர் நமக்கு தந்தார். அது பெரிய பாக்கியம். இதை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அது மாத்திரமல்ல, 1000 வருஷ அரசாட்சியில இதே நாம இப்ப பார்த்த மாமிசமும் எலும்பும் மாயுள்ள கிறிஸ்து ராஜாவா வீற்றிருப்பார். அவரோடு கூட ஆட்சி செய்கிறவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறவர்களும்
இதே சரீரத்தை தான் இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம இப்போ தியானிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் நம்மை அந்த பரலோக ஆளுகைக்கு நம்மை கொண்டு போகிறது. அதனால தான் நமக்கு ஹீப்ரு ஆண்டவர் படித்து தருகிறார், அதை புரிந்து கொள்ள முடியுது. காரணம் 1000 வருஷ அரசாட்சியில் ஹீப்ரு தான் ஆட்சி மொழியாக இருக்க போகிறது. அதை திருப்பி மறித்து உயிரோடு எழுந்தப்பறம் அங்கே போய் ஹீப்ரு கிளாஸ் நடக்க போறதில்லை. எப்படி ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் ஹீப்ருவை பிதா பேசினது போல, இயேசு பேசினது போல அவனுக்கு தன்னைத்தானே அந்த பாசை வந்ததோ, அதுபோல 1000 வருஷ சாட்சியாய் பாத்திரவான்களுக்கு இந்த ஹீப்ரு பாஷை புரியும், மற்றவர்களுக்கு புரியாது, சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற பெரிய வெளிப்பாடு. இதை நம்ம மறந்து விடாமல் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்ப யூதுகே வவுகே என்கிற அந்த அடையாளத்தை உடைய கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கடமையாக இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென்.